சிவகார்த்திகேயன் மேல எதுவும் இல்ல. இது ஃபுல்லா அரசியல் ரீதியா எடுத்துட்டு போறாங்க இத படம் மூலியமா. அது தப்பு அது. அப்ப இந்த சினிமாவிலே அரசியல் கொண்டு வராங்க. படத்துக்கு போட்டியா சிவகார்த்திகேயன் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படின்னா போட்டியா போட்டாலும் என்னதான் இருந்தாலும் தளபதி தானே எல்லாருக்குமே வந்து ஃபேன்ஸ் அதிகம். நானுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தளபதி ஃபேன் எல்லாமே இப்போதான் நான் ரொம்ப ஒரு இப்போ மூவி விட்டு டோட்டலாகவே இந்த இதை விட்டு போறேன்றப்போ எங்களுக்கு ரொம்ப இது நானே அழுதுட்டேன். எனக்கே அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இவர் போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதான் அவரு எஸ்கே வந்தாலும் சரி இவங்க வந்தாலும் சரி எது பெஸ்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக தளபதி தான். ஏன்னா அவருக்கு தானே மவுஸ் அதிகமாக இருக்குது. அவருக்கு தான் கண்டிப்பாக. எஸ்கேவின் பராசக்தி படம் வந்து ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணுறா சொல்லியிருந்தாங்க. இப்போ டேட்டை மாற்றி விஜய் அவர்கள் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. 9ஆம் ஜனநாயகன், 10ஆம் பராசக்தி. ஆனால் ஆக்சுவலாக இது எஸ்கே மேலே சொல்ல முடியாதுல்ல. ப்ரொடக்ஷன் தானே அதுக்கு வந்து இது. ஏன்னா ப்ரொடக்ஷன் யார் என்ன இது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கண்டிப்பாக தளபதியை வந்து டவுன் பண்ணணுன்றதுக்காக வந்து பண்ணுறாங்க. ஆனால் யார் என்ன பண்ணாலுமே தளபதியை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அவர் எஸ்கே மேலே சொல்ல முடியாது. அவரோட இது வந்து ஆக்ட் பண்ணணும் நடிச்சாரோ அது முடிஞ்சிச்சு. டேட் எல்லாமே ப்ரொடக்ஷன் தானே பண்றாங்க. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.